தூக்கம் தாஞ்சி வருது. படம் ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் பண்ணுறது கத்திக்கிட்டே இருக்கானுங்க ஜி. கதையே இல்லை ஜி. அப்பா பையன் 2 பேர், அவ்வளோதான் ஜி கதையே, அவ்வளோதான். கேஜிஎஃப்லாம் கம்பேர் பண்ணாங்க, இது வேஸ்ட். இது நல்லா இல்லை ப்ரோ, ஃபுல்லாக சண்டை தான் ப்ரோ, ஃபுல்லாக சண்டை தான் போடுறானுங்க, கதையே இல்லை. எதுக்குதான் வந்தவங்க மாதிரி ஆயிடுச்சு. வாய்ப்பே இல்லை. ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம்ண்ணா. ஃபஸ்ட் ஹாஃபுக்குள்ளே ஓகே, ஃபஸ்ட் ஹாஃபில் 18+ ஆச்சு. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் எங்களுக்கு பார்த்து முடிச்சுட்டு என்னால் அது படம் அப்படி இருக்கேன்னு யோசிச்சோம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எப்படா வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சுண்ணா. இல்லை பேண்டியா படம் அது நாங்கள் சுத்தமாக இல்லைண்ணா. செகண்ட் ஹாஃப் ஒன்றுமே இல்லைண்ணா, யாருமே வர விடுதுண்ணா. இல்லை எதுவுமே இல்லைண்ணா, எதுக்குமே வாய்ப்பு இல்லைண்ணா. செகண்ட் ஹாஃப் ரொம்ப அதான் ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் எதுவுமே இல்லைண்ணா. செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி தகலைஃபோட கேளமாக பண்ணிட்டாங்கண்ணா. எப்படா எஸ் நல்லா எஃபர்ட் போட்டுருக்காருண்ணா. ஆனால் படம் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் பண்ணிட்டாருண்ணா. சுத்தமாக ஒருத்தர் இல்லைண்ணா. அதான் நான் நல்லா அவர் கேஜிஎஃப் இவர் சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. யார் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஆனால் அது நமக்கு தப்பான படத்தில் பண்ணிட்டாருண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. இல்லைண்ணா அவர் ரோலை பக்காவாக பண்ணியிருக்காருண்ணா, ஆனால் தப்பான படம்ண்ணா, ரொம்ப கேவலமாக இருந்தா. கதையில் தானா, கதை ஒன்றுமே இல்லைண்ணா, வேஸ்ட்டா, ஒன்றுமே இல்லை. தகலைஃபுக்குள்ளே ஏதோ ஒன்று கதை இருக்கும், இதில் ஒரு கதையுமே இல்லைண்ணா. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 18+ அதை வச்சு ஓட்டிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் எதுவுமே ஒன்றுமே அதான். எப்போ நான் வெளியே போகணுன்னு முடிச்சிருங்க, ஏதாச்சும் பள்ளி முடிச்சிருங்க, நான் வெளியே போயிடலான்ற மாதிரி இருந்துச்சுண்ணா. ஒரு வாரம் கூட தாங்க. இல்லை இன்றைக்கி தானே ரிவ்யூ பார்த்தாலே ரொம்ப மஸ்ட்டு வச்சுலாம் இல்லைண்ணா, கேவலமாச்சுண்ணா. ஆமாண்ணா சார் தகலைஃபோட கேவலமாக இருக்கும். படம் உண்மையாகவே சொல்கிறாங்க. நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன் யாஷ் சாருக்காக. ஏன்னா KGF 1 KGF 2 ரொம்ப எனக்கு பிடிக்கும். மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருந்தேன். படம் ரொம்ப ஃபஸ்ட்டுங்க. நான் என்ன சொல்கிறதுனே தெரில. ஃபஸ்ட் ஹாஃபே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக லாகியாக போச்சு. சரி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் அதோட மொக்கையாகி கதை வந்து எங்கெங்கேயோ போய் கடைசியில் கதையே இல்லை. அதுதான் படத்தோட மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு ஸ்க்ரீன் பிளே இல்லை, வீக்கான நரேஷன், எமோஷன் இல்லை, கதை நல்லா ஃபாஸ்ட் பேஸிங்காக போகும்னு பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே கமுத்திருச்சுங்க. நான் யாஸ் சார் வந்து சரி KGF 1 KGF 2 நடிச்சிருந்தாரு, சரி இன்னொரு நல்ல ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது பயங்கர விஷுவல்ஸாக இருந்தது, நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டு, ஒரு ஹாலிவுட் லெவலில் படம் எடுக்க போகிறாங்க. யாஸ் சார் திருப்பி ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறோம், அந்த ஒரு கான்செப்டில் வந்தேன். படம் ஒன்றுமே இல்லாது, 4 வருஷம் வேஸ்ட் பண்ணேன். KGF 3 நடிச்சிருக்கலாம், KGF 3 ஏன் மிஸ் பண்ணாரு தான் தெரியல. இந்த 4 வருஷம் இந்த என்ன ஒரு கான்செப்டில் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இந்த படத்தை நடிச்சாருன்னே எங்களுக்கு இன்னுமே புரியாமல் இருக்குது. ஏங்க KGF பாயிண்ட் அதில் 10க்கு 10 பாயிண்ட் அபவ்னா இது 1.52 கூட வராதுங்க இந்த படத்தை ரேட்டிங். அவ்வளோ மட்டமாக இருக்குங்க கதை. ஆனால் அப்படி டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்ல அப்படி கஷ்டமாக இருக்குது. பட் அதுதான் உண்மையான ஃபேக்ட். எல்லாருமே இப்போ அதான் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லைங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாசான ஒரு ஹீரோ, மாசான ஒரு 2 படம் நடிச்சிருக்காரு, KGF 1 KGF 2ன்னு. ஸோ ஆப்வியஸாக அவர் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும். அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். அவர் அதுக்குன்னு ஒன்றுமே கதையே இல்லாமல் இப்படி நினச்சா எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட் தாங்க. அவங்க கதையே இல்லை படத்தில், அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஹாலிவுட் தரத்துக்கு எடுக்கணும்னா கதை தாங்க படத்தோட பேஸே. ஃபண்டமெண்டல் என்னென்னா கதை, நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, ரெண்டுமே அடி வாங்கும்போது படமே இப்போ அடி தாங்க வாங்குவோம். அதான் கஷ்டமாக இருக்குது. தெரிலங்க, ஒரு நாள் தாங்கும்னு தெரில. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸ்டோரியிலேருந்து எதுவுமே பிளாட்டு யஷ்ஷை காட்டணும் அவ்வளோதாங்கிற அவங்களோட இது தவிர மற்ற எதுவுமே எனக்கு தெரிஞ்சு செட் ஆகலை. யஷ் மட்டும் வச்சு தான் ஓட்டிருக்காங்க. யஷ்ஷுமே எனக்கு தெரிஞ்சு KGFலாம் பார்த்துட்டு அவரோட பழைய படம்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகலை எதுவுமே. கடைசியில் கிளைமேக்ஸில் லைக் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். அது சும்மா நம்ம ட்ரெய்லரில் ஹீரோயினுக்காக வரணும் அப்படின்னு பார்க்க சொல்லிட்டு கடைசியில் அதுவுமே எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. 18+ன்னு சொல்கிற அளவுக்கு தேவை தான். பட் பெருசாக அது ஏதோ என்ன சொல்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி அனிமல் அளவுக்கு இருக்காது. ஒரு அந்த மாதிரி தான் உங்களுக்கு. 3 யாஷெல்லாம் இல்லை ப்ரோ. நான் சொன்னேன் உங்களுக்கு இதாக இருக்கும். பட் கடைசியில் உங்களுக்கு அது என்னடா அது எதுக்குடா அப்புறம் நான் வந்தேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருவாங்க. கதையே இல்லை ப்ரோ, ஓப்பனாக சொல்ல போனால். எதுக்கு இந்த மாதிரி படம்லாம் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யஷ் மாதிரி ஒரு ஆக்டர் எதுக்கு இது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி. 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு அவர் KGF 3 நடிச்சு போயிருக்கலாம், அப்புறம் நல்ல நல்ல ப்ராஜெக்டில் நடிச்சிருக்கலாம். ஏன் சலார் மாதிரி படம் கூட அவர் நடிச்சிருக்கலாம். சலாரே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கல. பட் இதுக்கு சலார் எவ்வளவோ பரவாயில்ல, அந்த மாதிரி தான் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. வர்றது வேஸ்ட்டு. சும்மா டைம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா வரலாம். படத்துக்காக ஏதோ ஸ்டோரியெலாம் பேஸ் பண்ணிலாம் வர வேணும்னா யார் சுத்தமாக வேஸ்ட். வந்து பாப்கார்ன் சாப்பிட்டு போகலாம். படம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே வேணா, வேஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா. எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பே, மெயினாக ஸ்க்ரீன் பேக்காமல் எப்படி ஒரு படம் எடுக்க 3 மணி நேரம் எப்படி உட்கார வைக்கணும்னு நினச்சாலும் தெரியும் ஆடியன்ஸை. சுத்தமாக எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க.
அதான் அவர் உழைப்பை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டான். 4 வருஷம் உழைச்சிருக்காரு. அந்த மனுஷனை 3 மணி நேரத்தை எவ்வளோ பண்ணணுமோ பண்ணி செஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க. அதான் தங்கை பார்ட் 2 தான், வேறு ஒன்றும் சொல்ல. தங்கை பார்ட் 2 அவ்வளோதான். அதான் அந்த ஈக்குவலாக வந்து நிற்கிது இந்த படம். 2026 அது 2025 இது 2026 ஈக்குவலாக வந்து நிற்கிது. நானும் அந்த படத்தை சடிச்சதுக்கடான்னு சொல்லிட்டு வந்து நிற்கிது. அதான் நான் எஃபர்ட் போட்டிருக்காங்கண்ணா, கம்பல்சரி எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸ்டண்ட்டு, கிராஃபிக்ஸு, சிஜி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோரியை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு படத்துக்கு. தான் வேஸ்ட்டு, 3 மணி நேரம் வேஸ்ட்டு, வந்தது வேஸ்ட்டு, ஹாஃப் டே போயிடுச்சு, எல்லாமே வேஸ்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்டரோட மிஸ்டேக், வேறு யார் மேலே மிஸ்டேக், அவரோட மிஸ்டேக் தான். அவங்க பண்ண மிஸ்டேக் தான், வேறு யார் மேலே டெஸ்டே பண்ணுவார். அதை நம்பி தானே வந்து மாட்டிக்கிட்டோம் 3 மணி நேரம், அதை நம்பி தான் வந்து மாட்டிக்கிட்டோம். லாஸ்ட்டாக உட்காந்தோம். சரி சரி இந்த சீன் அழகாக வந்துடும், அடுத்த சீன் அழகாக வந்துடும், சரி அப்படி தான் உட்காந்தோம் 3 மணி நேரம். ஏன்னா முன்னாடியே எழுந்திரிச்சு வந்திருப்போம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களே போய் பாருங்கள், உங்களுக்கு என்ன சொல்ல நீங்கள் படத்தை ஒரு சீன் கூட உட்கார மாதிரி சொல்ல. அதுதான் மெயின். அந்த மாதிரி தான் எதுவுமே இல்லை. கிளைமேக்ஸ் கூட சரி வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண பார்த்தா ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் போகிறோம். நம்பி ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே லைனாக தான் படம் போகும். கொஞ்சம் கூட மேலே ஏறாது கீழே ஒரே லைனாக தான் படம் போகும். அதான் ப்ரொடக்ஷன் வேல்யூவான சூப்பராக பண்ணியிருக்காங்க, எஃபர்ட் போட்டிருக்காங்க. பட் கதை இல்லாமல் எப்படி எஃபர்ட் போட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. கதை ஐயோ அந்த மாதிரி கேஜோட அது வேறு இது வேறு, ஒரு தாழ் படி கூட வந்துருக்காது. அதான் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் போகிறோம். தேங்க்யூ. நயன்தாரா சூப்பராக பண்ணியிருந்தா, யார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்க ரோல் நல்லா இருந்துச்சு. இப்போ ஸ்டோரி எங்கடா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபுக்கு நயன்தாரா அவங்க தான் வரசின் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்துச்சு. அவங்க கேஜிஎஃப்க்கு அம்மா, டாசிக்கு அக்கா அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. தேவை இல்லை, ஆனால் அவங்க வச்சுருந்தாங்க. எப்படின்னா அந்த ஹீரோ ரோலை வந்து அவ்வளோ இம்பாக்ட் காமி இந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் 18+ மூவி தேவை இல்லை. படம் வந்து டீசெண்டை விட ரொம்ப கீழே. கேஜிஎஃப் மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்து வராதிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஜிஎஃப் மாதிரி இருக்கும் படம், மினிமம் கேரண்டி அப்படின்னு நினச்சி வராதிங்க. ஏன்னா படம் வந்து மினிமம் கேரண்டி லெவலில் கூட இல்லை. 3 மணி நேரம் 10 நிமிஷம். நீங்கள் 3 மணி நேரம் பார்ப்பேன் அப்படின்ற தைரியத்தோடு வந்தீங்கன்னா இந்த படத்துக்கு நீங்கள் வரலாம். ஏன்னா வந்து நாங்கள் பார்த்துட்டோம், நீங்களும் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க, உங்களோட விருப்பம். பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 3 மணி நேரமும் வந்து ஒரு நல்ல படம் பார்த்து காசுக்கு ஒர்த்தான படமாக பார்க்கணும். பட் இது வந்து அந்த ஒர்த்து இல்லாதது தான் ரொம்ப ஃபீல் ஆச்சு. படத்தில் டேரக்டர் அவங்களோட டச் வந்து இருக்குது. அவங்களோட பெரிய படம் எடுக்க முடியும், பெரிய ஸ்கேல் படம் எடுக்க முடியுன்றதை காமிச்சிருக்காங்க. பட் கதையில் ஒன்றுமே இல்லை. ரைட்டிங்கில் தான் கதையோட கோர் பிடிக்கிறதுல மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணலாம், எப்படி கதை கொண்டு போகலான்றதை தாண்டி படத்தை எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்ற லெவலில் தான் படம் இருந்துச்சு. அங்கங்கே மேட்ச் பண்ணி அப்புறம் அந்த 18+ கண்டென்ட்லாம் வச்சு கதையை வந்து உழப்பி கொண்டு போயிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி இல்லாதது தான் இந்த படத்துக்கு ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். நான் ஆமாம், கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து அவர் இந்த படத்தை பண்ணுறதுக்கு 2 வருஷம் எடுத்துருந்துருக்கலாம். 4 வருஷம் எடுத்தது ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு அடுத்த கேஜிஎஃப் டாக்ஸிக்காக இருக்கும் அப்படி எதிர்பார்த்து வந்தோம். பட் அதில் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கிட்ட கூட வர முடியாது. அதான் ஃபீலாக இருக்குது. யாஸ் 4 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா கேஜிஎஃப் 2 நம்ம எப்படி நம்ம பார்த்து வியந்தோமோ இது வந்து அப்படியே டோட்டலாக அப்படி அமுகிருச்சு. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. படத்தில் பாசிட்டிவ்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கு டெக்னிக்கலாக படம் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் உள்ளே எதுவும் இல்லை படத்தில். அவங்க ரோல் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க ரோல் நல்லா கொடுத்த ரோலை பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஓகே, ருக்மணி அவங்க ரோலும் நல்லா தான் இருக்குது. அந்த ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, ஓகே தான். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு பனி பிரதேசத்தில் போயிட்டுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப இழுவையாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து அந்த எல்லோரும் சொல்லியிருப்பாங்க தக் லைஃப் ஞாபகம் வந்திருக்கும். தக் லைஃப் டச்சு தான் அந்த படம். ஆனால் இது பார்க்கும்போது தக் லைஃபே நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. அவங்க சொன்னா என்ன ப்ரோ, 18+லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, விரும்பி பார்க்கலாம் ப்ரோ. அப்படி இருக்கு ப்ரோ, ஸ்டோரியை பார்க்கலாம், எதை பார்க்கணுன்னே தெரில ப்ரோ. அப்படி இருக்கு ப்ரோ, கண்ணில் அங்கங்கே போகுது ப்ரோ படத்தில். அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு ப்ரோ. சூப்பராக பண்ணுறது மாதிரி தான் ப்ரோ அங்கே இருக்கு, எதுவுமே இல்லை ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் ஒர்த்து ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப்லாம், செகண்ட் ஹாஃப் வந்து யார் நிறைய பேருக்கு புரியாது, ஒரு சில பேர் தான் புரியும். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து யார் பார்த்தாலும் புரியும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. விலைக்கு சொல்லியிருக்காங்க, பண்ணுறது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே பண்ணதில்ல. பண்ணுறது தான் விட்டு பாட்டு சேர்த்து வச்சுக்கிறாங்க ப்ரோ உள்ள. அப்படி இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஒரு சீன் 2 சீனாக ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த சீன் தான் ப்ரோ இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. எடுத்தோடனே என்ட்ரி சீன் அதே தான். அப்புறம் கடைசியில் முடிகிற சீன் மட்டும் நல்லா முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான்.
நயன்தாரா வந்தாங்க போனாங்க அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. வந்து பேசினாங்க முடிஞ்சிச்சு அவ்வளோதான். அவங்களுக்கு எந்த சீனும் இல்லை. வந்தாங்க பேசினாங்க அப்படி நின்னாங்க அதான் போயிட்டாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்க முடியுமா? ஃபேமிலி வேணாம், ஒன்லி பசங்க கூட மட்டும் வாங்க, பொண்ணுங்க கூட வேணாம், பொண்ணுங்க கூட வேணாம். ப்ரோ படம் நல்லா இல்லை ப்ரோ. எப்படி உக்காந்துங்க? சும்மா உட்காந்துருந்தோம் பார்த்தா சும்மா சுட்டுட்டே இருக்காங்க, அதிலே கான்செப்டே போச்சு. எனக்கு பிடிக்கல ப்ரோ. அவ்வளோ கோடி போட்டு எடுத்துருக்காங்க, யஷோலாம் எடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து இல்லை அது ஒன்று தான் ப்ரோ, அது ஒன்று தான். அதான் ஆனால் நல்லா இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லை ப்ரோ. ஆ அவ்வளோ கோடி போட்டு எடுத்துருக்காங்க, ஒர்த்தா ப்ரோ. ஒருத்தர் இல்லை ப்ரோ. கதை வச்சிருக்கா படத்தில்? கதையே என்ன இல்லை, கதையே இல்லை, என்ன கதைன்னு எங்களுக்கே தெரில. அவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க, அவ்வளோ ஹைப்பு கொடுத்தாங்க, அதை நம்பி தான் நாங்களே வந்தோம். அப்போ அதான் ஒரு இதுவுமே இல்லை ப்ரோ. கேஜிஎஃப் 2க்கு அப்புறம் ஒரு 4 கேஜிஎஃப் 2க்கு இதுக்கப்புறம் இது நல்லா இல்லை ப்ரோ. வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. படமாகுது படமே இல்லை தல, ஃபுல்லாக மேட்ரு தான் தலை இருக்குது. கொஞ்சமாச்சும் கதைன்னு இருக்கா படத்தில்? கதை எதுவுமே இல்லை தல. நல்ல படமா எப்படி இது? செகண்ட் ஹாஃப்லாம் போகிறதில்ல. ப்ரோ படம் என்னாச்சு? என்ன எதிர்பார்த்தீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ. ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் வந்து எல்லாரும் பார்க்கலாம், ஏஜ் கேட்டகரிலாம் இல்லை, ஃபேமிலியாக பார்க்க முடியும். There is no story, there is no plot, they are just ruining the movie. Yash could do better, he should do good movies. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்தீங்க? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.